சிறுகதை அகிம்சையின் சிறு பயணம். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பெயர் அருண். அருண் மிகவும் சிரமமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவன் வீடு எப்போது என்னுடனும் உலர்ந்திருந்தது. அவனுக்கு பரிதாபமான செய்திகள் மட்டுமே கிடைத்தது. ஒரு நாள் அவன் வீட்டு அருகில் ஒரு பெரிய யாதவரின் கூட்டம் ஒரு கோபத்துடன் போராடி கொண்டிருந்தது. அந்த போராட்டத்தில் இரு மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். அருண் அதை பார்த்து அந்த கூட்டத்தில் நின்றுவிட்டான். அவன் நம்பிக்கையுடன் அகிம்சையை பரப்புங்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் இடையிடையே மாறியதை கண்டான். கமலா அக்கா என்ற அந்த யாதவரின் தலைவர் அவனை கேட்டாள், நான் இந்த கூட்டத்தில் உண்மையை பேசுகிறேன். ஏன் நீர் இப்போது நமது மூலதனமான வலிமையை சீர்குலைக்கும் பொது உங்களை கவலைப்படுகிறீர்கள்? அருண் பதிலளித்தான், நாம் அசராத வாழ்வை விரும்பினால் நமது எதிரிகளை தாக்குவதற்கு பதிலாக அவற்றின் சக்தியை அகிம்சை செய்தி மூலம் குறைக்க வேண்டும். கமலா அக்கா நகையுடன் அவனுடைய வார்த்தைகளை கேட்க அவன் உண்மையிலேயே சிந்திக்கத் தொடங்கினாள். அந்த நாள் பிறகு அவள் கையோடு வன்முறை தீர்வுகளை தவிர்த்து மக்களிடையே அருணின் கருத்துக்களை பரப்பினாள். அருணின் சொற்கள் உலகை மாற்றின. சிறுவன் ஒன்றின் சிந்தனையின் மூலம் ஒரு கிராமம் தொடங்கி உலகம் முழுவதும் அகிம்சையின் கருணையை பரப்பினான். பயிற்சி. இக்கதையில் அருண் மிகவும் சாதாரண ஒரு சிறுவனாக இருந்தாலும் அவன் அகிம்சையின் பின்புலத்தை உணர்ந்து செயல்பட்டான். நாம் அசராத வாழ்க்கையை உருவாக்க விரும்பினால் அன்பும் கருணையும் அகிம்சையும் மிக முக்கியமானவை.